வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி ஒரு டேஸ்டியான ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது வெறும் கடாயில் போட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும். இதை ஆறனோடனே தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் 2.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 2.25 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கழுவி வச்ச பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். 4 விசில் வச்சாலே நல்லா குலைவாக வெந்துடும். ஸ்டீமெல்லாம் ரிலீஸ் ஆனோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு. இருந்தாலும் இது மையாக தேவை, அதனால் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் அரைச்சாலே போதும், நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி அடி கனமான கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணி ஒரு 10 முந்திரியை லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனால் போதும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இதுவும் ஃப்ரை ஆனோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு மிக்ஸ் இதோட ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்தில் நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். இதில் 1 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா லைட்டாக தண்ணியாக ஆக ஆரம்பிச்சிரும். இதுக்கு 3/4 கப் அளவு நெய் தேவைப்படும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறிட்டே இருக்கலாம். நான் ஃபுட் கலர் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறிட்டே இருந்தோம்னா பாருங்கள், பாத்திரத்தில் இப்படி ஒட்டாமல் வரும். இதில் 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிவிட்டோம்னா டேஸ்டியான அசோகா அல்வா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.